அன்னை தமிழே, அகிலத்தின் முதல் ஒளியே, பொன்னின் குவையே, புதுப்புணல் சுவையே, தகர மொழிகள் எல்லாம் தண்டூண்டி நிற்கையிலே சிகரம் ஏறி தனிக்கொடி நாட்டியவளே, சவளை பிள்ளைகளாய் சக மொழிகள் இருக்க பவளம் நிகழ்த்தவளே, பட்டு சுடரொளியே, சத்தான உருத்தாங்கி, சமுத்திரத்தின் மேற்தாங்கி, வித்தாகி விருட்சமானவளே, இமயம் முதல் இணையம் வரை உலாவரும் இணையற்ற செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். உன்னை உச்சரிக்கும் போதெல்லாம் என் உயிரே நினைக்கும். வீரமிகு கொல்லமுடி தந்த புலவரே, ஈரமிகு கவி படைக்கும் பாவலரே, தொல்லியல் எச்சம் தேடும் ஆர்வலரே, நல்ல தமிழ் பேசும் நாவலரே, கவியரங்க தலைவரே, உனக்கு என் கவிதை தமிழ் வணக்கம். ஆன்றோரே, சான்றோரே, அவையோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மறுவணக்கம். சிவகங்கை புத்தக திருவிழா, ஊர் மெச்சும் இலக்கிய பெருவிழா, சிவராத்திரியை புத்தக ராத்திரியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் புத்தக பக்தர்களே, சிவராத்திரியை புத்தக ராத்திரியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் புத்தக பக்தர்களே, ஆங்காங்கே நின்றும் நடந்தும் இருந்தும் பேசியும் சிரித்தும் இலக்கியம் ரசிப்போரே, ஆங்காங்கே நின்றும் நடந்தும் இருந்தும் பேசியும் சிரித்தும் இலக்கியம் ரசிப்போரே, 5 நிமிடம் உங்கள் காதுகளை தாருங்கள், நான் கவிதை தருகிறேன். 2 நிமிடம். என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் கரவொலி தாருங்கள். அந்த கரவொலி அரங்கை நிறைக்கட்டும். புத்தக அரங்கில் இருப்போர் இங்கே வந்து அமரட்டும். மரம் போற்றுதும் தென்னை மரம், ஆழி சூழ் உலகில் நீர் சூழ் வாழும் கற்பக திருவே, ஊழிக்கால உறவே, வாழ்வின் திருவே, உயர்ந்த உருவே, உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல, உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல, அள்ளி தருவதிலும் நீ வள்ளல். உன்னத உயிர் வளர்க்கும் தாய்ப்பால், உடலுக்கு வலு சேர்க்கும் தேங்காய்ப்பால். தெற்கு விரும்பும் தென்னவா, தெற்கு விரும்பும் தென்னவா, தென்றல் மோதும் தென்னையே, நீ எங்கள் 2ஆம் அன்னையே, தென்றல் மோதும் தென்னையே, நீ எங்கள் 2ஆம் அன்னையே, வான் உறங்கும் தாய்மடி, மீன் பிறழும் வேரடி, தேவ சொர்க்கம் உன் காலடி. வான் உறங்கும் தாய்மடி, மீன் பிறழும் வேரடி, தேவ சொர்க்கம் உன் காலடி. விசா எடுத்து வரும் மழை துளிகள், விசா எடுத்து வரும் மழை துளிகள், பசும் தென்னங்கீற்றில் சறுக்கி மகிழும் விளையாடி. குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததுவும், தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டு இழுத்ததுவும் அது ஒரு கலாக்காலம். குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததுவும், தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டு இழுத்ததுவும் அது ஒரு கலாக்காலம். குளிரறையில் மறைந்து குத்து கொள்ளு என அலைபேசியின் தொடுகுறையில் தொலைந்து போவது இது நம் போதாத காலம். உடல் சூடு தனிய